வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆன்மநேயத்தின் சிறப்பான உள்ளங்களை உங்களிடம் நல்லதொரு தலைப்பு துரியம் குறித்து இன்றைக்கு பேச இருக்கிறோம். உண்மையில ஒவ்வொரு உள்ளங்களும் நாம் தவ பயிற்சியை மேற்கொள்ளுகிறோம். அத்தகைய தவ பயிற்சி முறைகளிலே ஒவ்வொரு படிநிலையாக அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நம்மை அழகாக யோக நிலைகளிலே இட்டுச் செல்கின்றார்கள். அழகாக குண்டலினி யோகத்தை பயிற்றுவிக்க நாம் பயிலுவதற்கெல்லாம் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால் 6 ஆதாரங்களை கடந்து ஆற்றலை மேலே கொண்டு வருவதே பல காலங்கள் ஆகும் என்பதை திருமந்திரமும் எடுத்து இயம்புகிறது. இந்த நிலையில நமக்கு எளியமறை குண்டலினி யோகத்தை அறிய பெற்றதுனாலே உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி ஆம் மூலாதாரத்திலே தவம் செய்தால் ஆற்றல் சமநிலை பெறும். அதே போல சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இவைகளிலே அதற்குரிய பஞ்சபூத மையங்களினுடைய வெளிப்பாடுகளையும் ஆற்றல் மேம்பாடுகளையும் காணலாம். அநாகதம், விசுக்தி இவற்றிலே நல்ல நம்பிக்கை பெருகும், பின்பற்றிய ஆய்வு ஆற்றல் மிகும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். மகரிஷி அவர்களாலே 9 மைய தவம் அறிய பெற்றிருக்கிறோம். அந்தந்த ஆதாரங்களும் அப்படிப்பட்ட சுழல் சக்கரங்களாகவும் அதனிலே இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அவை எத்தகைய வண்ணங்களோடு உணரப்படுகிறது என்பதையும் விஞ்ஞான அளவிலே கூட நாம் அறிந்து உணர முடியும். விஞ்ஞானமும் இந்த 6 ஆதாரங்களை பற்றிய சிறப்புகளை ஒப்புமையாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த வகையில 6வது மையமாகிய ஆக்ஞ சக்கரம் என்று சொல்லக்கூடியதோ கண் புருவ பூட்டு, நெற்றிக்கண், சுழிமுனா நாடி, லலாடஸ்தானம் என்னெல்லாம் சொல்லக்கூடிய பெருமைக்குரியது. அதனால்தான் அங்க பொட்டு வைக்கிறோம். அப்படி அந்த 6வது மையமாகிய நெற்றிக்கண் புருவ மத்தியில குண்டலினியை பெற்றுவிட்டாலேயே யோக நிலைக்கு பெரும் அந்த பதஞ்சலி முனிவர் சொன்ன பிரத்யாகாரம் அங்கே அமைந்திருக்கிறது. மனம் வெளியில புற விஷயங்களிலே சென்று விடாமல் அது முழுக்க உள்நோக்கு பயிற்சியாக திருப்பப்படுவதிலே வெற்றி பெற முடிகிறது. அதனால பரதர நம்ம வினைப்பதிவுகளை செய்து துன்பப்படுவதற்கு இடமில்லாமல் மன ஒருமையும் மன வலிமையினாலே ஆகாமிய கர்மாவை மேலும் தொடர்ந்து கொண்டிருக்காமல் நம்மை வெற்றி பெறுவதற்கு நல் வாய்ப்பாக அமைகிறது. எப்படி வள்ளுவம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொன்னது போல நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான உரிய ஒருமுனைப்பாடும்
கான்சன்ட்ரேஷன். அதனால் ஏற்படக்கூடிய வெற்றி நமக்கு சாதகமாகிறது என்பதிலே ஐயம் ஏதுமில்லை. அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் அங்கே உணர்வு பெற்றுவிட்டாலேயே யோக நிலைகளிலே நாம் மென்மேலும் பெரிய அனுபவங்களை பெறலாம் என்பதை யோக சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகிறது. அப்படி இருக்க நமக்கெல்லாம் எண்யான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லப்பட்டது போல இங்கே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே என்று, சிரம் அதுதான் கிரி, மலை உச்சி. அப்படி அந்த சிரகிரியில நிற்கக்கூடிய பேரு, அதாவது துரியம் என்று சொல்லக்கூடியது. துரியம் என்ற சொல்லே நான்காவது என்று பொருளிலே வரும். ஏகம் என்று சொல்லுவோம், அது ஒன்று. அந்த ஏகம் என்ற சொல் ஒன்று. துவிதியம் என்று சொல்லக்கூடியது. துவிதியம் என்றால் இரண்டாவது ஸ்டேஜ். திரயம் என்றால் மூன்றாவது நிலை. துரியம் என்றால் நான்காவது பெருநிலை தான் துரியம் என்று சொல்லக்கூடியது. அதை ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம் என்றெல்லாம் விளக்குவார். அந்த நான்காவது நிலை துரியாதீதத்தை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், சிந்திக்கலாம். அவ்வளவு மிக உன்னதமான, உயர்ந்த, சிறப்புடையது இந்த துரியம். நம்முடைய மூளையினுடைய மையத்துல பீனியல் கிளாண்ட் என்று அமைந்திருக்கிறது. அந்த பீனியல் கிளாண்ட் அதாவது மூளையினுடைய மையத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பட்டாணி அளவுக்கு இருக்காமா அந்த பீனியல் கிளாண்டுங்கிறது. இன்னும் சொல்ல போனா ஜஸ்ட் a fluid, that's all அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மூளையினுடைய மையத்துல தனியாக ஒரு சுரப்பு நீரை அளிக்காம அது வழங்கக்கூடிய அந்த மெலட்டோனின் என்ற சுரப்பு நீர், அது மெலட்டோனின் மட்டுமல்ல, என்ன எத்தனையோ சுரப்பு விஷயங்களை அது அள்ளி தருகிறது. அப்படி அவ்வளவு மிக முக்கியமான ஒன்று. அதனால்தான் துரிய யோகம் சிறந்தது என்ற காரணத்தினாலே நம்முடைய தமிழ் சிறப்புரிய மறைமலை அடிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மறைமலை அடிகளும் கூட அறிதுயில் அல்லது யோக நித்தரை என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம். அப்படி துரியம் என்பது எவ்வாறு நான்காவது நிலை என்பதில் எப்படி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 நிலைகளை சைவ சித்தாந்தம் விளக்குகிறது. இந்த கோஷங்களை அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டோமே என்று சொன்னால் அதைத்தான் ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம் என்று 4வது நிலையாக வருகிறார். 5வது தான் துரியாதீதம் என்று சொல்லப்படும். அப்படி அந்த மிக சிறப்புக்குரிய அந்த நிலையை அறிதுயில் என்று சொல்லுகிறார்.
இந்த தலைப்பே விழிப்புணர்வு பெற துரியம் என்பதுதான். ஏன்னா துரியத்தை ஒரு பயிற்சியாக மட்டும் செய்து கொண்டிருப்பதிலே பயன் ஏதும் இல்லை. துரிய பயிற்சி பண்ண முடிச்சுட்டு அப்புறம் என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு போயிட்டேன்னு சொன்னா அதுல சிறப்பு ஏதும் இல்லை. துரியம் உணர்ந்த பின்னே அது எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உதாரணத்திலே வரும். காதி விளையாடி இருகை வீசி வரும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் என்று. எப்படி கிராமத்துல தலையில பல சுமந்து மேடு பள்ளங்களை கடந்து சென்றாலும் கூட இங்கே அவர்களுடைய கிராம உச்சியிலிருந்து இருக்கிறது. அப்படி அந்த நிலை போலத்தான் அன்பு உள்ளங்களே, அந்த பெருநிலையை இங்கே மறைமலையடிகள் சொன்னது போல யோக நித்திரை அறிதுயில் என்றார்கள். ஏன்னா யோக நிலையில அது நித்திரை. நாம நித்திரைனா தூக்கம். தூக்கத்துல விழிப்பு நிலை கிடையாது. அந்த விழிப்பு நிலை இங்க இருக்கு. அதனால்தான் யோக நிலையில நித்திரை அது என்று சொன்னார்கள். இதே போல தூக்கத்துல நமக்கு என்ன நடந்தாலும் தெரியறது இல்லை. இடுக்கண் களை வந்த நட்பு என்று சொல்லுவார்கள், உடுக்கை இழத்தல் என்று. அதுபோல உறக்கத்துல உடுக்கை இழந்தாலும் கூட அந்த நிலை அங்கே அறிவு மிச்சம் இருக்கிறது, விழிப்புணர்வு இருக்கிறது. அதுதான் பெருஞ்சிறப்பு. அதே போல இந்த துரியத்தை தூங்காத தூக்கம் என்றும் சொன்னார்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதெக்காலம் என்பது. அந்த இடத்துல எதெல்லாம் முடிச்சுட்டு வர வேண்டியிருக்கு பாருங்க. ஆங்காரம் உள்ளடக்கி, ஈகோ முனைப்பு இல்லாம, ஐம்புலனை சுட்டறுத்து, ஆகினைக்கு வரும்போதே என்ன பண்ணிடுறோம், புலன்களை அப்படியே உள்ள திருப்பிடுறோம். ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காத தூக்கம் பாருங்க, இப்பதான் அதை பார்த்தோம். அப்ப தூங்குறது, அதே தூங்காம தூங்குறது எப்படி? தூங்கினாலும் உள்ளுக்குள்ள விழிப்பு மாறாதிருத்தல் என்பது வந்திருக்கிறதா என்று புரிந்து பயில வேண்டும். அதுதான் சிறப்பு அன்பர்களே. அதனால்தான் அதை பேருறக்கம் என்று கூட சொன்னாங்க. தூக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய பெருநிலை அது பேருறக்கம் என்று சொல்லக்கூடிய. இன்னும் சொல்ல போனா, இப்ப நான் என்னமோ அந்த துரியத்துக்குரிய பெயர் விளக்கங்களைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நபர் எப்படி ஊருக்குள்ள வர்த்தக சங்கத்திலையும் பொறுப்புல இருப்பாரு, லயன்ஸ் கிளப்லையும் பொறுப்புல இருப்பாரு, இன்னும் பல அமைப்புகள்லையும் பொறுப்புல இருப்பாரு. அந்த ஒரு நபரே ஒரு விஐபியா இருப்பாரோ, அது போல நம்முடைய துரியம் என்று சொல்லக்கூடியது, நம்முடைய துரியம் அவ்வாறு சிறந்த ஒரு ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மாறாத விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த பினியல் கிளாண்ட் என்று பார்த்தோமே இல்லையா, அது அந்த அளவுக்கு எப்படி புருவ மத்தியிலே மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றோம்னா அதை விட சிறப்புடையது. அந்த துரியத்தை எப்படி குரு மூலமாக நாம் பெறுகிறோம் நண்பர்களே? ஸ்பர்ச தீட்சை. புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிரினத்தை இல்லையா, குரு மத்தியில குரு தொட்டு கொடுக்கிறார், ஸ்பர்ச தீட்சை. பின்னர் துரியம் நயன தீட்சை. அது மீன் உதாரணமாக சொல்லுவார்கள். பறவை முட்டை அடகாக்கிறது
ஸ்பர்ச தீட்சை, முட்டை பொறிக்கப்படுகிறது. மீன் நீர்ல எங்க இடம்? அப்ப அது ஒரு இடத்துல இட்டுட்டு தூரம் போய் பார்வையினாலே பொறிக்க செய்கிறது என்று கண்டார்கள். அதுபோல குருவானவர் தன்னுடைய பார்வையினாலே ஆற்றலை பாய்ச்சி சீடனுக்கு வழங்கி, அவர் தன்னுடைய கண்ணின் மூலமாக, குரு தன்னுடைய வலது கண்ணிலிருந்து கொடுத்தார்னா சீடன் தன்னுடைய வலது கண்ணில் உள்வாங்கி வலச்சுழலாக பெறுகிறோம். நாம் அறிந்திருக்கிறோம் இதெல்லாம். அந்த அளவுக்கு நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய பார்வையினாலேயே, எப்படி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளை சந்தித்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஞான உரை விளக்கங்கள் எதுவுமே தரப்படவில்லை. அவருடைய சாநித்தியத்துல உட்கார்ந்தவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுங்கிறத அவருடைய வாழ்க்கை சரிதத்திலிருந்து நாம் அறியப்பெறுகிறோம். ஏன்னு சொன்னா அன்பர்களே, யோக வழியிலே நம்மை அமைத்துக் கொள்ளுகிற போது இந்த ஆகினையும் துரியமும் மிக 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 சிறந்த உயர்ந்த நிலையாகும். எதற்காக சொல்லுங்க பாப்ப. இந்த வினை பதிவுகள் எல்லாம் தடுத்து கொண்டிருந்தால் நம் உயிரானது அந்த மேல்நிலையில் எட்டாது. அந்த வினை பதிவுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது. அப்படி இருவினை என்று சொல்லக்கூடியது, அதாவது ஆகாமியம் மற்றும் சஞ்சிதம். ஆகாமியம்ன்றது நாமளா செய்யும் போது எதோ ஒண்ணு ஃபர்தரா செய்யறோமோ, இதுவரையில பழகி இருக்கமோ, அது பதிவாகி இங்க உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக, இது எல்லாம் கடந்து மேலே ஆகாச பதிவு ஒன்று உண்டு என்று மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். நாம் அறிந்திருக்கோம். அப்படி இந்த சஞ்சித வினை, அது கருப்பையிலிருந்து, சஞ்சலுன்னா பை, கர்ப்பப்பையிலிருந்து வரும்போது வர்ற பதிவு தான் ரொம்ப அழுத்தமானது. ஏன்னா பிறந்த பின்னால நாமளா தேடி பழகிட்டதெல்லாம் ஆகாமிய வினை. நாமளா பார்த்து வில்பவர் இருந்தால் இதை செய்யலாம், இதை செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கலாம், மாற்றிக்கலாம், வெற்றி பெறலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்த வில்பவருக்குத்தான் புருவமத்தி தவத்தை கொடுத்துட்டாங்க முதல்லயே. இப்போ அதில் தவம் செய்ய செய்ய ஆக்னையில மன ஒருமை, மன வலிமை, லயம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், நினைத்த மாத்திரத்தில் அந்த வேவ்லெங்க் எப்படி 14க்கு கீழே சுருங்கி வர்றது, அந்த ஒரு தனிச்சிறப்பு அது ஆக்னையில. இன்னும் 7, அதுக்கு கீழே 4 என்று சுருங்குறதும், அந்த நிலை அலைவேகம் வருவது, இதெல்லாம் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கிறது. ஆல்பா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ் என்று 5 நிலைகளாக சொல்லப்படுகிறது. பாருங்க, அங்க நாம குறித்து வைத்தோம் இல்லையா, அன்னமய கோஷம் உடல் அளவில், பிராணமய கோஷம் மூச்சளவில், மனோமய கோஷம் அடுத்து மனமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம், விஞ்ஞானமய கோஷம் அதுதான் துரியம், ஆனந்தமய கோஷம் அது துரியாதீதம் என்பதாகும். இதை தான் ஜாக்கிர, சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம் என்று சொன்னார். ஒரு வகையில முறையாக பயின்று ஆகினையும் துரியமும் நல்ல முறையிலே வெற்றி பெற்று ஆகினையிலே தவம் செய்ததினாலே மன ஒருமை, மன வலிமை, வில்பவர் ஆயிடுச்சு. இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன் என்ற வெற்றி வந்த பின்னாலே தான் துரியத்துக்கு எலிஜிபிள். மனம் நிற்கிதான்னு கேட்டால் 10 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றோம்னாக்கா அந்த 10 நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷம் மனசு நிற்கிதுன்னு கேட்டா 10 நிமிஷமா நிற்கிதுன்னு ஒருத்தர் சொன்னால் அது பொய். ஆனா அந்த 10 நிமிஷத்துல ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் அந்த அலைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கே ஆகும். அப்புறம் 8 நிமிஷம் 7 நிமிஷம் நான் நிற்க முடியுதுன்னா அதுதான் சிறப்பு. அதே போல மற்ற காரியங்களை கையில எடுக்கப்படும் போது கூட அது அங்கே மன வில் பவர் இருந்தால் மட்டும்தான்
நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நாம ஆகிறோம். இதெல்லாம் ஆங்கினையிலே வெற்றி ஆகிடுது. கண்புருவ போட்டு நெற்றிக்கண் சுழுமனா நாடியில் அலாட ஸ்தானத்திலேயே. ஆனால் துரியத்தில் எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், குரு மூலமாக நயன தீட்சை பெற்று சஞ்சத கர்மாவை போக்குவதற்கு தயாராகிறோம். அப்ப அந்த இது மன மையம், இது அறிவு மையம் அல்லவா? அப்ப அந்த அறிவினுடைய விழிப்பு நிலை அங்கே நிலைப்படும். அதாவது துரியம் செய்ய செய்ய நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி ஆற்றலானது 6 ஆதாரங்களை கடந்து மேல போய் மூளையினுடைய செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. துரியத்தினுடைய சிறப்பு. பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, மலக்கு மலக்குன்னு பூ இதழ் விரிவது போல மூளையினுடைய செல்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறத உணர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அததான் 1000 இதழ் கொண்ட தாமரைங்கிறாங்க. இது ஓரிதழ், ஈரிதழ், 4 இதழ் என்றெல்லாம் வரிசையா ஆதாரங்களை சொல்லி, துரிய மட்டும் என்னன்னு கேட்டா 1000 இதழ் கொண்ட தாமரையாமா. அப்ப 1000 இதழ் எங்க இருக்குன்னா நம்முடைய மூளையில உள்ள செல்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுதா? இவ்வளவு பெரிய மூளைய தலையில வச்சு வாழ்நாள் பூரா சுமந்துகிட்டு இருக்கோம். அது எல்லா மூளையினுடைய செல்களும் செயல்பாட்டுக்கு வருகிறதா, வந்திருக்கிறதா என்று கேட்டா ஐயம்தான். அப்ப அதை விஞ்ஞானமும் சொல்லுகிறது. ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர், சிந்தனையாளர், சயின்டிஸ்ட் வச்சுக்கோங்க. அப்படி அப்துல் கலாம் போல ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்களுக்கே கூட மூளையினுடைய செல்கள்ல ஒன்லி 14 to 16% ஆஃப் பிரெயின் செல்ஸ் தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதாமா. அப்ப நான் அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர், சிந்தனையாளர், சயின்டிஸ்டுக்கே அப்படி 16% வரைக்கும் தான் வேலை செய்தனா, மிச்சம் 84% மூளையினுடைய செல்களை நாம சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுக்குரிய மையம் தான் துரியம் என்று சொல்லக்கூடியது. அதனால நான் துரியம் பண்ணேன்னு போய் காலையில 3/4 மணி நேரமும் சாயந்தரம் 1.5 மணி நேரமும் தவம் பண்ணிட்டு வந்தா அதுல ஒன்றும் சிறப்பு இல்லை. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்று. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் உதாரணம் பார்த்தோம் இல்லையா? பெண்கள் நீர்க்குடம் சுமந்து பல தூரம் கடந்து வருவார்கள். ஆனா காதி விளையாடி இருகை வீசி வரும் தாதி மனம் அந்த நீர்க்குடத்தை தான், அந்த பேலன்ஸ் மாறாம போயிட்டு வர்றாங்க. குடம் வச்சு அது மேல குடம் வச்சு. அதான் கரகாட்டக்காரனுக்கு கவனம் தலை மேலம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பழனியிலே தான் இருக்கிறேன். பழனியில காவடி சுமந்து ஆடி வருவார்கள். காவடியினுடைய தத்துவம் என்ன? காவடி தவம்னே ஒண்ணு மகரிஷி கொடுத்திருந்தாங்க. ஆகினை, துரியம், பிடரிக்கண். பிடரிக்கண், துரியம், ஆகினை. ஆகினை, துரியம், பிடரிக்கண். மாற்றி மாற்றி இயக்குதல். மூளையினுடைய செல்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்ல. காவடி இப்படிதானே ஆடுறாங்க முன்னும் பின்னுமாக. அப்படி அந்த சிறப்பு. அதனால இப்படிப்பட்ட துரியத்துக்கு என்ன டெஃபனேஷன்றது முதல்ல தெரியணும். மகர்ஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தவமுறை அகவல்னு ஒரு பாடல் இருக்கு. அதை எடுத்து படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க எல்லாருமே. உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்களுக்கும் முன்னுயிர் உடல்களாய் விளங்கிய அன்னை தந்தையை அன்போடு வணங்கினேன். உருக்கமோடு அறிவையும் உயிரையும் என்னுடைய செலுத்தி உயர்தவ முறையினை உணர்த்திய ஞான ஆசானவர்களை வணங்கினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி, அன்னவர் ஆசான் உணர்த்தி ஆகினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை பொறுத்து அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது. அந்த இடம் வரணும். அந்த இடத்துலதான் இனிப்பழி புரியன்றது வரும். அதே போல துரியத்துல இலக்கணம் எடுத்துக்கொண்டா அறிவு மையம் இல்லையா? அது தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்ற நிலை. இது எழுதி வச்சுக்கோங்க முன்னாடி.
அறிவு தன்னையும் மறவாமல், எப்படி காற்று அசைவற்ற அறையில தீப சுடர் எரிந்து கொண்டிருக்கும், அது விளங்கி கொண்டிருக்கும், இருட்டுல தீப சுடர் மட்டும் தெரியுது. அந்த ஒளியானது அங்க உள்ள பொருள்களையும் விளக்கி கொண்டிருக்கும், காற்று அசைவில்லை. அது போல நம்ம துரியம் இருக்கணுங்கிறாங்க. அதுதான் தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் தன்னிருப்பு மாத்திரம்தான் அங்க. அது அதுதான் பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்திலே இருக்கக்கூடிய இந்த துரியம் துரியாதீதை பற்றிய விளக்கத்தை நான் என்னுடைய சகஜானந்தம் என்ற நூலிலே இது ஒரு ஆய்வு நூலாக எழுதி வெளிப்படுத்தி இருக்கிறேன். துரியம் பற்றி தானே பேசிட்டு இருக்கோம். துரியம் கடந்து துரியாதீதம் என்பது என்னன்னு கேட்டா சமாதின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சமாதி நிலையில பதஞ்சலி முனிவர், இந்த பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாங்க, படிப்படியா 7 ஸ்டெப் சொல்றாங்க. அப்ப அந்த 7 படிநிலைகளிலே நம்மை மேற்கொண்டு போறதுல பாத்தீங்கன்னா, இது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா? அதுல என்ன சொல்லுது? வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலை. ஏன்னா ஒரு நல்ல பக்குவமான உள்ளமா இருந்தா அவனுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டான்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்கிறது தான் சிறப்பு. நாம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட போய் பெரிய லிஸ்ட் போட்டு கேட்போம். பழனி ஆண்டவன்கிட்ட, முருகன்கிட்ட போய், ஐயா எனக்கு கொஞ்சம் இது ஒன்று கொடுத்துரு, அப்புறம் மறந்துடாத, இது ஒன்று பண்ணி கொடுத்துரு, அப்புறம் வீடு ஒன்று கட்டிடணும், பேரம்பேத்தி பிறக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு இவன் பெட்டிஷன் வச்சுட்டே இருப்பான். இந்த வேண்டுதலே இல்லாமல் எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் உனக்கே தெரியும் பார்த்துக்கோப்பார்னு சரண்டர் ஆகிற நிலை தான் பக்தி மார்க்கத்துல சரணாகதின்னு சொன்னாங்க. ஒண்ணு அப்படியாவது அதுல போகணும். அப்ப யோகத்துல போகும்போதாவது துரியத்துல தன்னையும் மறவாமல் பிறவொன்றையும் நினையாமல் தான் தானாய் நிற்றல்ல விருப்பு வெறுப்பு இல்லாத இடம். வெறுப்பு வெறுப்பு பகல் இரவு ஆண் பெண் இல்லையா, இரட்டைகள்னு சொல்லுவோம். இதை பற்றி அந்த சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல் என்ற அந்த என்னுடைய நூலிலே நான் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறேன். படித்து பாருங்க, தெரியும். அப்பதான் சமம் கூட்டலாதியாகிய சமாதி நிலைக்கு துரியாதீதத்துல போக முடியும். ஏன்னா அங்க ஒரு டோல்கேட் இருக்கு. அது என்ன பண்ணுது, உங்ககிட்ட வினைப்பதிவெல்லாம் முற்றிலும் முடிச்சிட்டியான்னு கேட்டுதான் மேல அனுப்பும். மேல போகாது. இங்க வெயிட்ட கட்டி வச்சிருந்தா வினைப்பதிவுகளை எப்படி மேல போகும் இல்லையா? அப்ப அந்த தான் தானாகி நிற்றல் என்பது தவமுறை அகவல்ல மகரிஷி அவர்கள் மூலமாக சிறப்பாக விளக்கப்படுகிறது. அப்படி அதை உள்ளுணர்வு என்று சொன்னோம் இல்லையா? இந்த உள்ளுணர்வுன்னா என்னன்னு கேட்டா அவேர்னஸ் என்று சொல்லக்கூடியது. அதாவது அன்புள்ளங்களே, இந்த உள்ளுணர்வை பற்றி ஓஷோ சிறப்பாக பேசுவார்கள். இது விழிப்புணர்வு என்று சொல்லலாம். இப்ப இயல்பாக யோக நிலையை பயிலக்கூடிய அன்பர்களுக்கு நாமெல்லாம் அறிவோம், புறமனம் நடுமனம் அடிமனம்னு 3 இருக்குல்ல. பொதுவா உலக விவகாரங்களை எல்லாம் எண்ணுகிற அனுபவிக்கிற நேரத்துல அத்தகைய பதிவுகள் சிறப்பு பெறுவதற்காக முறையாக நம்மை நிற்க பழக்கிய சிறப்புகளை பெரியோர்களும் யோகிகளும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். ஓங்கிய ஜீவ பர ஐக்கியம் உணர்ந்திடும் உணர்வாலன்றி வீங்கிய யோகத்தினாலும் ஓங்கிய பர ஜீவ ஐக்கியம் உணர்ந்திடும் உணர்வாலன்றி சாங்கிய மதத்தினாலும், பாருங்க மதத்தெல்லாம் பின்பற்றுறதுனால பெருசா அடைஞ்சிட முடியாதுன்றாங்க விவேக சூடாமணி என்ற நூல்ல. ஓங்கிய பர ஜீவ ஐக்கியம்
அதுதான் ஜீவனை கொண்டு போய் பரவெளியில ஐக்கியப்படுத்திக் கொள்றதுதான் சமாதி நிலை என்று பார்க்கிறோம் இல்லையா? அது உணர்ந்திடும் உணர்வால் அன்றி சாங்கிய மதத்தினாலும் சார்ந்திடும் யோகத்தினாலும் வீங்கிய கர்மத்தாலும், நீ என்ன வேணாலும் பெரிய பூஜை கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு போய, வேறு உபாசனைனாலும் உபாசனா மூர்த்தி கூட வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோ, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஓங்கிய முக்தி பேற்றை ஒன்றுவது ஒன்றுமில்லை என்று விவேக சூடாமணி சொல்லுகிறது. அவ்வளவு சிறப்பு அது. அதனால்தான் பத்திரகிரியாரும் கூட ஒலி படரும் குண்டலியை உன்னி உணர்வால் எழுப்பி சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவதை மெக்காலம். இங்க 6வது மையத்துக்கு நீங்க வர்றது எப்ப அப்படிங்கிறத அப்பவே பாடிட்டு போயிட்டார். அதையே மேல அதற்கடுத்த நிலையை பற்றி பேசும்போது 8000 ஆண்டு யோகம் இருக்கணும், நீ எவ்வளவு வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணிக்கோ, 8000 ஆண்டு யோகம் இருக்கணும், கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. அது ஒரு சிதர் பாடல்கள் வரும். கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9 மெத்த உண்டு, உண்ணாக்கு மேலேறி 9 கண்டவர்க்கு கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று நம்முடைய உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல இந்த பினியல் கிளாண்டுங்கிறது இருக்கு, வேலை செய்துங்கிறத அவர்கள் உணர்ந்து அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஒரு இனிய உணர்வு அமையும், இந்த ரித்தாமிக் ஃபீலிங். இப்போ அந்த இனிய ரித்தாமிக் ஃபீலிங் தான் மிக மிக சிறப்பு அன்பர்களே. அப்படி இந்த அதை தான் அமிர்ததாரை ஒழுக்கு என்று நூல்கள்ல சொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்படி இவ்வளவு சிறப்புக்குரியது அந்த துரியத்துல, அறிவினுடைய மையத்துல அறிவாகி நிற்றல், அறிவு தான் தானாகி நிற்றல். தெரியுதுங்களா? இப்ப இல்லறத்திருந்தும் அந்த நிலையை பெற முடியுங்கிறத திருமூலர் சொல்றாரு. இல்லறத்தை இருந்தும் இதயமடக்கிய வல்லவன் தானே மகாயோகின். இந்த இடத்துக்கு வேற பெயர்களும் உண்டு, இப்ப நான் கொஞ்சம் தான் விளக்குனேன். அறிதுயில் யோக நித்திரை தூங்காத தூக்கம் என்றெல்லாம் சொன்னேன். ஆனா திருவடின்னு கூட சொல்லியிருக்கான். திருவடின்னா இறைவனுடைய பாதங்கள், திருவடி. இப்ப கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பாதத்தை பூஜைக்குரிய பொருளாக அதை அமைத்திருப்பார்கள், பல்லக்கில் தூக்கி செல்வார்கள். திருவடினா எது? இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி எங்க இருக்கு? இறைவனுடைய அடியையும் முடியும் கண்டார் இல்லைன்னு ஒரு கதையே இருக்கு, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அரியும் சிவனும் அரியும் பிரம்மனும் அவர் மேலேயும் ஒரு கீழையும் போய் காணவில்லை என்று திருவண்ணாமலை கதை. அப்படி அடிமுடி காணாத ஒரு பெரும்பொருள் தான் சிவம் என்று சொன்னார்கள். அப்படி அதனிலே நிலைக்கு இருக்க அததான் காலும் தலையும் ஒன்றென கலந்திடும் 4ஆம் நிலையென நாடு என்று பாடியிருக்கிறார் குமரகுருபரர். நான் முதல்லயே தொடக்கத்துல சொன்னேன், துரியம்ங்கிறது 4வது நிலைன்னு சொன்னதுக்கு இது இன்னொரு ஆதாரம் எடுத்துக்கோங்க. காலும் தலையும் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். நம்முடைய தலை அதுதான் உச்சி, அதுதான் தலை. அங்க இறைவனுடைய திருவடி தொடங்குகிறது. இதை உங்களுக்கு மகரிஷி சொன்ன கோணத்துல விஞ்ஞான பூர்வமா சொல்லலாம்னா, தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டிங்கிறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் மனம் இருக்கு இல்லையா? இந்த மனத்தின் உயர்நிலை எங்க? இங்க வந்துடுது அறிவு. இது அறிவு மையம், இது மனோ மையம், மறந்துடக்கூடாது. அப்படி அறிவாக உயர்ந்து விட்ட பின்னர் அறிவினுடைய தன்னிருப்பு மாத்திர தொடங்குகிற இடம் துரியம் என்பதை புரிந்து செய்கிற போது வெற்றி. அதனால்தான் அந்த இடத்த பிரம்ம புழைன்னு கூட சொன்னாங்க. பிரம்மத்துக்கு அதுதான் கேட்வே டு காட். குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப பெருமாள் கோயில்ல கூட சொர்க்கவாசல் திறத்தல்னு அந்த பக்கத்துல ஒரு சின்ன கேட் இருக்கும், அது வழியா போய் பார்த்துட்டா
அது ஒரு நிகழ்ச்சி சடங்காக அமைத்திருப்பார். பெருமாள் கோயிலுக்கு போனாதான் அங்க திருவடியை கூட தலையில சூடுறாங்க இல்லையா? அதுக்கு பேரு ஜடாரின்னு சொல்லுவாங்க. அப்படி அவ்வளவு சிறப்பு அது. இப்ப அந்த இடத்த உணர்த்தி கொடுத்த குருவை பத்தி பேசும்போது தான் படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நுண்ணுணர்வாக்கி, நல்ல கவனிக்க, நுண்ணுணர்வாக்கி பிறப்பற காட்டினான் நந்தியே என்று பாடுகிறார்கள். துரியத்துல குரு நமக்கு தீட்சை கொடுக்கும்போது அது சுழலாக அமையும், வலச்சுற்று. சொன்னேன் இல்லையா? நல்லா பயிற்சி செய்ய செய்ய அந்த வலச்சுற்று இன்னும் மையம் கொண்டு அழுத்தம் பெறும், உச்சியில அழுத்தம் பெறும். இன்னும் நுணுகி செய்ய செய்ய அந்த நுணுகி புள்ளியளவாக ஒடுங்கும். கடைசியில ஊசி முனையடியோன்னு பாடியிருக்காங்க பாருங்க, அந்த இடம் அமையும். ஊசி முனையின் மேல் காலை ஊன்றி தவம் செய்தும்னு ஒரு கவியில கூட வரும். அந்த அளவுக்கு ஊசி முனை புள்ளி அளவாக மாறுதுன்னு வைங்க. நடு அழுத்தம் அப்புறம் புள்ளி அளவுக்கு வருது, சுழற்சி நடு அழுத்தம். எனக்கெல்லாம் வந்து உச்சியில ஒரு புடைப்பே இருக்கும், எப்பவுமே ஹீட்டாகவும் இருக்கும். ஏன்னா உச்சியில இருக்க ஹீட்டு தானே, அதனாலதான் சாந்தி தவம் கொடுத்துருக்காங்க மகரிஷி. அப்படி அந்த அழுத்தம் மையமாகி புள்ளி அளவாகி அந்த புள்ளியும் ஃபைன் பண்ணி காணாம போயிடும். அதுதான் துரியாதீத அனுபவம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இங்க அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு தானா போயிடும் துரியாதீதம். துரியாதீதம் ஒன்றும் பெருசா கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே சிறப்பு தான். ஆனா இந்த தவம் தியானம் யோகம் எதுக்காகன்னு சொன்னா, தவம் வேண்டும் ஞானம் தலைப்பட வேண்டின். ஞானம்னா என்ன? உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, துரியம்னா என்னன்னு இவ்வளவு நேரம் பேச வேண்டியிருக்கு. இத்தனை பேர் வச்சிருக்காங்க. பிரம்மப்புழை, தாடலை, திருவடி என்றெல்லாம் இத்தனை பேர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அர்த்தம் புரியாம கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம எவ்வளவு தூரம் நாம வந்து நம்முடைய முந்தையோர்கள் சொன்ன பெரும் உண்மைகளை எல்லாம் அறியாமல் பிணக்குற்று தெரிகிறோம்ன்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வறுமைக்குரிய நிலை. அவ்வளவு பஞ்சத்துல இருக்கோம் நாம. அதனாலதான் தவம் வேண்டும் ஞானம் தலைப்பு, இந்த விளக்கங்கள்லாம் வேணும். ஏன்னா இது அறிவு மையம் இல்ல. எது என்ன ஏன் எப்படி என்று கேள்வி நீங்களும் கேட்கணும், நானும் சொல்லணும். அதாவது ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு, அதே போல நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு அந்த பாட்டுல சொன்னான். அது மாதிரி தவம் வேண்டாம் ஞான சமாதி கைகூடின்னு அதையும் சொல்லிடுறாங்க திருமந்திரத்திலேயே. ஆகையினால அன்பர்களே, அந்த ஆன்ம விழிப்பு பெறுவதைத்தான் மகாபாரதத்துல கூட பதஞ்சலி, பாஞ்சாலி 5 பஞ்சபாண்டவர்கள் துகில் உரியது இல்லையா, புடவை இழுத்து மானபங்கப்படுத்தினான். அதை திரௌபதி சபதம் என்று பாரதியும் பாடியிருக்கிறார். அப்படி இந்த 5 புலன்களை பஞ்சபாண்டவர்களாக வைத்து ஆன்மாவை திரௌபதியாக காட்டி, நாம் இதுவரையில செய்த பழி செயல் பதிவுகள்லாம் இருக்கு பாருங்க, அது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இடர்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப துர்ச்சாதனைகள் துகில் நீங்கிறதுக்காக, துகில்னா தூக்கம்னு ஒரு பொருள், துகில்னா ஆடை என்று ஒரு பொருள். அப்ப துகில் களைதல். அப்ப தான் தனது விட்டு தான் மட்டுமாக இருந்து அது தாண்டி தான் என்ன ஆனோம்னு தெரியாத நிலை வரும்போது, அப்ப இந்த திரௌபதி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்த தன்னையும் விட்டுட்டு, எனக்கு தெரியாது கிருஷ்ணா, இதுக்கு மேல நீ தான் காப்பாதன்னு கையை தூக்கின போதுதான் அவளுக்கு கிருஷ்ணர் அந்த ஆடையை கொடுத்தார் என்று அறியப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மகாபாரதத்துல முக்கியமா சொல்லி துரிய விளக்கத்தை சொன்ன இடம் தான் அது. நாம் அதை சீன் போட்டு டிராமா பார்த்துக்கிட்டு இருப்போம், காலங்காலத்துக்கு டிவிலையும் பார்ப்போம். மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கதையா சொல்லி தான் கேட்கறதுக்கு இன்னும் சின்ன பிள்ளைங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு நாமளும் போகணும் அந்த இடத்துக்கு. அதனாலதான் ஆன்ம விழிப்பு பெற துரியம் என்று
என்றைக்கு தலைப்பு எடுத்திருக்கோம். அதனால்தான் தன்னை அறியார் தன் தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையின் முடிவை அறிவார், பின்னை குருக்கள் என்று பெயரிட்டுக் கொள்வார் சிலர் என்று பாடியிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்புடையது. இதே கூட அப்பர் பெருமான் உடம்பெனும் மனையகத்துள், புரியுதுல்ல? அப்பர் பெருமான் என்ன சொல்றாரு? உடம்பெனும் மனையகத்துள், இந்த உடம்புல உள்ளமே தகழியாக, நம்முடைய உள்ளம் அதுதான் அகல் விளக்கு. உள்ளமே தகழியாக மடம்படு உணர் நெய்யட்டி, அங்க நம்முடைய குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா, அது உயிரெனும் திரிமயக்கி, உயிரை அங்க திரியாக போட்டு இடம்படும் ஞானத்தீயால், இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த விளக்கம் இருந்தாதான் துரியம் நல்லா புரிஞ்சு அந்த அனுபவத்துல நிக்க முடியும். விளக்கம் இல்லாம பயிற்சி மட்டும் ஒருத்தர் கொடுத்துட்டு நீ காலம் பூரா பண்ணுன்னா அது எப்படி இருக்கும்? அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, சிக்கலாய்க்கும். அதனால துரியம் பண்ணுன்னு சொல்லிட்டா ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த துரியமே ஞானத்தீ இருந்தாதான் சிறப்பாகும். அததான் இடம்படும் ஞானத்தீயால் எரி கொலை இருந்து நோக்கில் அவர் தெரிவாரா? யாரு? சிவன். எப்படி தெரிவாரா? கடம்பமா காளை தாளை, காளையின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தாள்களாகிய திருவடியாகிய சிவனுடைய திருவடியை, கடம்பமா காளை தாளை கழல் அடி, கடல்னா திருவடி, காணலாமே என்று அப்பர் பாடி இருக்காங்க. அப்ப இதுல யோகம் தானே பேசப்பட்டிருக்கு. அப்பர் பெருமானுடைய பாட்டெல்லாம் நல்லா பரிபூர்ணமா மனப்பாடம் பண்ணி பாடிட்டு அர்த்தம் முறையிலன்னு என்ன இருக்கிறது இல்லையா? அதனால்தான் இப்ப நித்திரையை பத்தி பார்த்தோம். யோக நித்திரை தான் துரியம்னு. அதை இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நித்திரையும் வாழ்த்த நினைப்புமற்று. நித்திரைனா தூங்குறது. தூங்குனாதான் ரெஸ்ட்ன்னு நினைக்கிறான் மனுஷன். கிடையாது. காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தம். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல விழித்திருந்து தவம் பண்ணா ராத்திரி பூரா தூங்குனுடைய ஓய்வு ரெக்கவர் ஆகும்ன்றது தான் நாம சொல்ற துரிய விளக்கம். அதனால்தான் நித்திரையும் வாழ்த்த நினைவுமற்று நிற்பதுவோ சுத்த அருள்நிலை சொல்லாய் பராபரமே என்றும் பாடுகிறார்கள். பாருங்க. அதனால இந்த துரியத்தை பற்றி பேசாத நூல்கள் இல்லை, துரியத்தை பற்றி பாடாத முனிவர்கள் இல்லை. அவ்வளவு சிறப்பு. இது பார்ட் 1 பார்ட் 2 பேசியிருக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் உங்களை எல்லாம் இன்னொரு 3/4 மணி நேரம் கேட்டாதான் துரியம் புரியும்னா எனக்கு நேரம் இல்லைன்னு பார்ட் 1 விட்டுருவீங்கன்றதுக்காக தான் இன்னைக்கே பேசிடுறோம் நண்பர்களே. அதே கூட திருமங்கை ஆழ்வார் அதே இடத்தை எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. ஓடினேன் ஓடி உணர்வதோர் பொருளாய் உளவெனும் பெரும்பதம் கண்டு நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணாய எனும் நாமம். அந்த நாடினா எந்த நாடினா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தச நாடிகள்ல முக்கியமானது 3. அந்த முக்கியமான 3 நாடிகள்ல இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை என்பது வரும். புரியுதா? சரி, பண்ணிடலாம். பார்ட் 2 நிச்சயம் பேசலாம். ரொம்ப நீங்க கேட்கறதுனால. சரி, அப்படி அந்த நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணாய எனும் நாமம் என்று சொன்னால், நாடினா ஏதோ அவரை தேடிட்டு ஏழுமலைக்கு போறது, திருத்தலங்கள் யாத்திரை போறது, கோயில் எவ்வளவு கோயிலுக்கு போனாலும் எவ்வளவு குளங்கள்ல முங்கி இருந்தாலும் பாவப்பதிவு போகாது. இங்க ஆக்னேய துரியம் பண்ணாதான் போகும் இல்லையா? ஏற்கனவே பதிவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, ஜீன்ஸ்ல போய் பதிஞ்சிருக்கு. மூளையிலே எண்ண பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, இவ்வளவு பதிவு சுமந்துக்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கெல்லாம் கணக்கு டேலி பண்ணாம துரியாதீதம் போயிடாது. புரியுதுங்களா? அதனால நாம தான் பார்ட் 2 பேச போறோமே, அது இறைநிலை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இன்னும் என்ன சொல்லணுமோ அதையெல்லாம். அதனால அன்பு உள்ளங்களே, இந்த இனிமையான மாலை போதுல அந்த விழிப்புணர்வை பற்றி தான் நான் அதிகமா தொடலை. அதை அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறி இந்த உரையை இப்ப முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.
உள்ள வாங்க. ஏன்னா இந்த துரிய விளக்கம் என்பது மிக 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 முக்கியமானதும் ஞான விளக்கமும் உண்மையான யோக ஞான விஷயங்கள் பூரா துரியத்துல தான் இருக்கு. என்ன கேட்டா துரியாதீதம் கூட ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடையாது. துரியாதீதம் ஒருக்கு அனுபவிச்சாச்சுன்னா அது அப்புறம் எப்போதும் நமக்கு துண்டை போட்டு வந்த நம்ம இடம்தான் அது. ஏன்னா நான் வேற இல்லை அது வேற இல்லைன்னு புரிஞ்சு இருக்கும்போது அதுவும் நமக்குள்ள தான் தானாகி அமைதியா இருக்கும். அதனால துரியம்தான் சிறப்பு. துரியம் எப்ப செய்யட்டும்னு கேட்டா அறியாமைக்கான கேள்வி. துரியத்துல நான் அனார்கலியமா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவாங்க, தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னு. அப்ப அதைத்தான் நீங்காத விழிப்புணர்வு பற்றி அடுத்த வாரமும் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா துரியத்தை பத்தி சொன்னீங்க. அடுத்த வாரமும் தொடரலாங்கிறதையும் சொல்லிருக்கீங்க. அந்த அளவுக்கு இருக்கு அது துரியம். அப்படியே சசிகுமார் கிட்ட சொல்லி பார்ட் 2 போட சொல்லு. சரிங்க ஐயா, போட்டுங்க. ஐயா இன்னைக்கு ஒவ்வொரு ஆதாரங்கள், அதனுடைய பலன், அந்தந்த பகுதியில் அது என்ன ஷேப்ல இருக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துரியத்தினுடைய அந்த துரிய வார்த்தைக்கான விளக்கமும் கொடுத்தாங்க. ஜாகிரம், சொப்னம், சுழுத்தி, துரியம், 4வது தான் துரியம். அதுக்கப்புறம் துரியாதீதம், அது ஏகம், துதியம், திரயம். அடுத்தது 4வது பெருநிலை தான் அந்த துரியம் அப்படிங்கறத அந்த வார்த்தைக்கான விளக்கத்தையும் கொடுத்தாங்க. அது துரியம் பண்றதுனால அந்த இடத்துல உள்ள பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி எப்படி அது ஒர்க் ஆகுது, 1000 இதழ் தாமரை அந்த மலர்ந்தது போல ஒரு உணர்வு வரும். அதையும் ஐயா சொன்னாங்க. முதல்ல வலச்சுடலாக நமக்கு ஒரு அந்த இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய அழுத்தம் நடு அழுத்தமா இருக்கும். அதன் பிறகு அந்த புள்ளி அளவுல ஒடுங்கிடுவோம். துரியாதயத்துல அந்த புள்ளியும் போயிரும் அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. ஐயா அந்த பஞ்ச கோஷங்களோடையும் அதை இணைத்து நமக்கு இன்றைக்கு நல்லா புரிய வச்சாங்க. சும்மா போய் இதிகாசங்கள் எல்லாம் காது கொடுத்து கதையா கேட்டுட்டு மட்டும் இருந்தா பத்தாது, நாமும் அந்த நிலைக்கு அடைய வேண்டும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா ஐயா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையில் வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. சில முக்கிய அறிவிப்புகள், அதனை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து குப்பை தோட்டமும் சமூக ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் ராஜபாளையத்திலிருந்து ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய சிந்தனை உரை நடைபெற உள்ளது. சனி மற்றும் ஞாயிறு மாலை நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது. தினமும் காலை 5 மணிக்கு நித்தியானந்த தவமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை தொழில்களும் ஞானாசிரியர் நன்மணி அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமைகளில் கருமைய சாந்தி தவமும், சனிக்கிழமைகளில் ஆரோக்கிய தவமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் பகிர்ந்து ஆன்ம தூய்மை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரவிசங்கர் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா இப்ப சாங்கரம் சுலுப்பின்னு சொல்லிங்களீங்க, அதோடைய தூய தமிழ்ல எப்படிங்க நமக்கு புரியுற மாதிரி எப்படிங்க அது வார்த்தைகள் இருக்கிறதுக்கு குறிச்சுக்கோங்க. பேப்பர் பேனா இருக்கா? இருக்கு. நனவு. ஒரு நிமிஷம் எழுதி. சொல்லுங்கய்யா. நனவு, கனவு, கனவு, உறக்கம், உறக்கம், பேருறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடக்கம். உயிர்ப்பு அடக்கம். இந்த பேருறக்கம்ன்றதுதான் துரியம், 4வது நிலை. அதுதான் துரியம். உயிர்ப்பு அடக்கம்னா சமாதி, ஆதியோட போய் ஒன்னாய் பெறுவது. அதுக்கப்புறம் திரும்பி வருவோமா இல்லையான்றது உங்க இஷ்டம்.
திரும்பி வந்துட்டோம்னு வைங்க, நான் ம். வேறு இல்லை, அவன் வேறு இல்லைன்ற ஞானம் ஸ்ட்ராங் ஆயிடணும். ம். அது துரியாதை விளக்கம் இன்னும் தனியா பேச வேண்டியது. இதுல நனவு, கனவு, உறக்கம் இது 3மே வந்து அநாகத சக்கரம் வரைக்கும் அந்த நிலையிலேயே தான் இருப்பாங்களாங்கய்யா? ஆஹ் ஏன் விசுத்தியிலையுமே கூட வரலாம். சுத்தி வரைக்குமே வரும். ஆஹ் ஏன்னா இங்க மனம் இருக்குல்ல, நமக்கு பூர்வ மத்தியில மனம் இருக்கு. ம். மனம் வந்து 5 நிலையில எங்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அன்னமய ஆமாங்கய்யா. கோஷம், பிராணமய கோஷம். அது அப்படியே அந்த வரிசைக்கு பொருத்தமா எழுதிக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அன்னமய சரிங்க, கோஷம், சரிங்க. பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய 4வது கோஷம். துரியம். ஓகே. ம். ஆனந்தமய சரிங்க. கோஷம், துரியாதீத கோஷம். துரியாதீத. புரியாது. 5வது இடம். ஆமா. அதுதான் ஜாக்கிர, சரிங்க. சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதம். அப்படியே அது பக்கத்துல எழுதிக்கோங்க. சரிங்க, சரிங்க, சரி. இப்ப அன்னமய கோஷம் சூழ்நிலையில வந்து நமக்கு நனவு, கனவு வரைக்கும் வரைக்கும். கனவு, ஆமா. நாம உறக்கம் எப்பவுமே வரைக்கும். உடல் ம். அளவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப. யோகாவே இந்த எடுக்கலைன்னு வைங்க, எல்லா மனிதர்களும் உயிர்கள் ம். முதற்கொண்டு எல்லாமே நனவுக்கு ம். போகுது, கனவுக்கு போகுது, உறக்கத்துக்கு போகுது. அப்படியே போயிட்டு உறக்கத்துல இருந்து இருக்கு. விழிச்சுக்குது, நனவுக்கு வந்துடுது. நனவு, கனவு, ம். உறக்கம், நனவு, கனவு, உறக்கம். இதுலயே தான் போயிட்டு இதுலயே போயிட்டு வந்துட்டு சைக்கிள்லயே இருக்கோம். போயிடுது. ஓகேங்க, ஓகேங்க. அவ்வளவுதான். அதாவது தூங்கி போயிடுறோம், தூக்கத்துல கனவு காண்றோம், அப்புறம் முழிச்சுக்கிறோம். அப்படி ஆமாங்கய்யா. கனவுல வந்து நாமளும் இருக்கோம், எல்லாமும் இருக்கு, இந்த உலகமும் இருக்கு, எல்லாமும் இருக்கு, நாமளும் இருக்கோமோ, அதே ம். போல அந்த பேராற்றலுக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி, அதுக்குள்ள அந்த சிவத்துக்குள்ள நாமளும் இருக்கோம், அதுவும் இருக்கு, எல்லாமும் இருக்கு. ம். இந்த கம்பேரிசன் அதுக்கும் வரும். அதுக்கும் வரும். அந்த இதுக்கும் வரும். ஆமா. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. நன்றிங்க, நன்றிங்கய்யா. நல்லது மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன். அந்த அந்த 5க்கும் நீங்க தமிழ் வார்த்தைகள் சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எழுதி வச்சுட்டோங்க ஐயா. அது நன்றி. விளக்கம் கொடுக்கும்போது சொல்ல மறந்துட்டேன் போல இருக்கு. நீங்க இல்ல ஆமாங்க. ஜாகிரம், சொப்பனம்னா தெரியுது கனவு. ஜாகிரம்ங்கிறது நினைவுங்கிறது தெரியல. சுளுத்தியும் உறக்கம்ங்கிறது ஆ, இப்பதான் தெரியுது. அது பேருக்கம்னா ஏத்த சொல்லுவாங்கல்லம்மா, நிலையோட ம். ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்கல்ல. அததான் ஜாக்கிரதையா சரி, உங்க இருக்கணும்னு குழந்தைங்கள சொல்லுவாங்க. சொல்லுவாங்க ஜாக்கிரதையா இரு அப்படிமா. அந்த ஜாக்கிரதைன்னா ம். விழிப்பு நிலை. சரிங்க ஐயா. சரிங்க. அடுத்ததாக மோகனா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. வாங்க மோகனாமா. ம். எங்க வாழ்க நேற்றைய வளமுடன் கிளாஸ் ஐயா. மிஸ் பண்ணிட்டீங்க? கொஞ்சம் எனக்கு எங்க எங்கட மன்றத்துல கிளாஸ் இருந்தது ஐயா, அது முடிச்சு வர கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. இன்னைக்கு யூடியூப்ல ஏத்திட்டேன், கேட்டுக்கோங்க. ஓகே அங்க ஐயா. ஐயா எனக்கு கருமாதி இந்த மற்றும் இதுல ஓகே ஆன்ம சாந்தி பற்றி பேசியிருக்கேன். ஓகே ஐயா ஓகே. இந்த 5 அவஸ்தைகளை பத்தி சொன்னீங்க தானே ஐயா, கனவு, நனவு, ஆமா, உறக்கம், துரியம், துரியாதீதம். இந்த ஆமா. அவஸ்தைகளும் கோஷமும் ரெண்டும் உண்டா அவஸ்தை, ஐயா? அல்லது அவஸ்தைகளும் இந்த 5 அவஸ்தைகள் இருக்கு தானே, இந்த அவத்தை கோஷங்கள், அன்னமய கோஷம் 5 சொன்னோம்ல, அதே இதெல்லாம் ஒண்ணுதான். ரெண்டும் உண்டு தான். ஓகே ஐயா ஓகே ஓகே. ஆமா. அப்ப நாங்க ஐயா வேற எங்களுக்கு இதுலயே இப்ப ஆ, ஆக்கினையிலேயே எங்களுக்கு புலன் மயக்கம், புலன் மயக்கம் நீங்கி புலன் அடக்கம் வந்ததுண்டா அந்த கோஷங்கள் எல்லாம் அங்கேயே அடங்கி இருந்தானே ஐயா. ஆமா, அதுக்குதான் பூர்வ மத்தி முக்கியம். ஏன்னா அது வழியா தான் எல்லாத்தையும் உள்ள வாங்கி போட்டிருக்கோம். 5 புலன்கள், மனம். அப்ப துரியம் சரியா? என்றது துரியம் என்றது அப்ப என்ன நாங்க அது அந்த ஒரு நிலை அதுக்கு தேவையா ஐயா? அது கட்டாயம். அதனாலதான் பிரிச்சு சொன்னேன். இது மனோமையம், அது அறிவு மையம்னு பிரிச்சு சொன்னேன். ஓகே ஐயா. அறிவு மையம் துரியம். ஓகே ஐயா ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். இது மனோமையம் ஆகினை, இது அறிவு மையம். அறிவு மையமா? ஓகே ஆமா. ஓகே. துரியம்னா என்னன்னா ஞானம், விளக்கம், கேள்வி பதில், அறிதல், அறிதல், பாடம், கிளாஸ், கேள்வி பதில், தெளிஞ்சுக்கிட்டே போறது. தெளிஞ்சுட்டே போனா கடைசியில ஒரு ஸ்டேஜுக்கு மேல குரு கிட்ட பாடம் கேட்க வேண்டிய நிலை இல்லை அப்படின்ற ஒரு இடம் வரும். முழுமையான தெளிவு வரணும். அந்த ஏன்னா விழிப்பு நிலையில அந்த கற்றல்ல இது போக வந்து போக கற்றல்ல முழு தெளிவு வந்தாகணும் இல்ல. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் வந்து இந்த
இப்போ ஐயா எனக்கு கொஞ்சம் தொண்டை சிரமமா இருக்கு, அதனால தான் சீக்கிரமா முடிச்சுட்டேன். இந்த ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அந்த ஜாக்கிர சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாது இதெல்லாம் அவஸ்தைன்னு ஏன் சொல்றோம்னு கேட்டிருக்கணும். உங்ககிட்ட அந்த கேள்வி எதிர்பார்த்தேன். என்ன கேட்டா துரியம் துரியாதீதமும் கூட பண்றது அவஸ்தை, இயல்பாக நிற்றால் ஆனந்தம். புரியுதா? ஓகே ஐயா, ஓகே. இன்னொரு அவ்வளவுதான். கேள்வி ஐயா, என்னன்னு சொன்னா இப்ப நாங்க ஆ. உச்சாடனங்கள் செய்யறோம் தானே. இப்ப நாங்க லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் போது நாங்க ஆக்கினியில நின்று எங்கட நினைவை வைத்து சொல்லணுமா அல்லது துரிய நிலையில போய் நின்று அதை சொல்லணுமா? எதை பண்ணாலும் துரியத்துல வச்சு பண்ணுங்க, சிறப்பா இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி இன்னும் ஆழ்ந்த நிலைக்கு போறது தானே சிறப்பு. என்ன அறிவு கேட்டா இன்னும் நிலையில பூஜை இருந்து பண்ணிட்டு சொல்லணும். இருக்குது, மந்திரம் சொல்றதெல்லாம் விட்டு யோகத்துக்கு வந்தாச்சு. சரியை கிரியை யோகம் ஞானம் இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த உரையை கேட்டு பாருங்க. பக்தியும் தனையறிதலும்னு ஒரு தலைப்பு பேசுங்க, யூடியூப்ல இருக்கு, எடுத்து பாருங்க. அது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4ல முதல் 2 படியிலே நின்னுடாதீங்க, யோக ஞானத்துக்கு போங்க. இந்த 2 படியிலையும் கூட நின்னுடாதீங்க. நன்றாய் ஞானமும் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து வீடியோ பிளீஸ். ஒன்றாய் கிடக்கும் அரும் பெரும் பாழ் உழப்பு இல்லை அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்பதுன்பங்கள் இதெல்லாம் அடுத்த வாரம் பேசுவோம். அவ்வளவு சிறப்பு அது. ஏன்னா ஞானமும் கடந்து போற இடத்தவே இன்னும் பேசணும், அப்பதான் சிறப்பா இருக்கும். அந்த கேள்விக்கு மந்திரங்கள் பதில் சொல்லி அந்த இதுல படிக்கிறதாலேயே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞானம் பெருகிறோம் தானே ஐயா, அதாலதான் அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த தொங்கிக்கொண்டு. பாட்டெல்லாம் ஏகப்பட்ட பிலாசபி உள்ள வச்சிருக்காங்கம்மா. அதை புரிஞ்சு படிச்சா வெற்றி தான். ஆமா ஆமா. புரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதை படிக்கிற இடம் விட்டு போகும். சிவபுராணம் தன்னை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்லுவர் சிவபுரத்து. பொருள் புரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிட போறோம். போயாச்சுன்னா அப்புறம் என்ன அங்க சிவபெருமானேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவனும் நானும் காலும் தலையும் இரண்டென ஒன்றென கலந்திடும் 4ஆம் நிலையன நாடுன்னு இப்ப உதாரணம் குமரகுருபுரர் பாட்டு சொன்னேன்ல, சொல்லுங்க. அப்ப காலும் தலையும்னா சிவமும் நாமும். நாம முடிஞ்ச இடத்துல சிவம் தொடங்குது. அப்ப வேறு இல்லைன்றது புரிஞ்சு போகுது. வேறு அடிமுடி இல்லைன்ற அத்வைத ஞானத்துக்கு தானே ஆதிசங்கரர் அந்த பாடுபட்டு இருக்காரு நம்ம கிட்ட. ஆமா ஆமா ஆமா. வேறு இல்லைன்னு வேதாதி மகேஷனுடைய அத்வைத ஞானத்தை இந்த காந்த தத்துவத்தை எல்லாம் படிச்சுட்டு பேசிட்டு அப்புறமும் கடைசியா அவரை இங்க துண்டா வச்சுட்டு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லையே. அதனாலதான் சொன்னாங்க, சொல்லிய பாட்டின் பொருளோடு சொல்லுவர் செல்லுவர், அங்கேயே போயிடுவாங்க, அதுவாவே ஆயிரும். சரியா? நன்றிங்கய்யா, ரொம்ப சிறப்பா நன்றிங்க விளக்கம் ஐயா, சொன்னீங்க. அழகான இல்ல இல்ல விளக்கம் ஐயா. நன்றி நானு நன்றி நன்றி. அம்மா நீங்க கோச்சு தப்பா நினைச்ச கூடாது. இந்த உரு வழிபாடு மந்திர வழிபாட்டுல பயன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுல எங்க போனா முழுமையான பயன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இல்லை முடியுதுன்றதும் எனக்கு தெரியும், நான் பேசியிருக்கேன். அது அப்புறமா ஃபோன் போட்டு கேளுங்க, அது எந்த டாபிக்னு நான் சொல்றேன், சஸ்பென்ஸ். அப்ப முதல் நிலைகளாகிய உரு வழிபாடு மந்திர வழிபாடு இதோட நின்றுட்டா தப்புன்றது சொல்ல முடியாம அதுல முழுமையும் பெறலாங்கிறதும் நான் அதுல பேசலாம். அதை தாண்டி யோகம் பண்றதுமே யோகமும் ஞானமும் காலம் பூரா ஒருத்தர் உங்ககிட்டயோ என்கிட்டயோ உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப நான் தமிழ் ஆனந்த யோகத்துல கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமா பேசிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா தலைப்பையும் கேட்க கேட்க தெளிவாகி இனிமேல் சோமசுந்தரத்துக்கிட்ட பாடம் கேட்க வேண்டாம், எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் சொன்னா எனக்கு சிறப்பு மகிழ்ச்சி. அதுதான் கிஃப்ட் எனக்கு. இன்னமும் 1 வருஷம் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னா அவர் எவ்வளவு பெரிய மக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு நான் நினைச்சுக்குவேன். அதனால என்னன்னா அந்த சரீகிரி யோகம் ஞானம் 4 தாண்டி போறது முக்கியம். தாண்டி துரியாதீதம் சமாதி என்பதை உணர்வதும் நிலைப்படுவதும் அது அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம்னு ஆக சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கோம்.
ஐயா குரு இதுக்குத்தானே ஐயா குரு இடையில இடையில இருந்தவங்களுக்கு சுட்டி காட்ட வேணும். அதை நீங்க சுட்டி காட்டி இருக்கிறீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட அறிவுரைக்கும் நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் என்ன ஐயா. என் குரு எனக்கு அப்படிதான் அடி அடின்னு அடிச்சு கொடுத்தாரு. என்னத்த போய் கொண்டுகிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நேருக்கு நேரா கேட்டுருவாரு. கரெக்டுங்க ஐயா. அதாவது எவ்வளவுதான் எல்லா விளக்கம் இடத்துல கேட்டாலும் பேசுவோம். பழக்கத்துல விட்டு மாறி வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப மன வலிமை வேண்டும் இல்லைங்களா? ம். இல்ல அது ஐயா, அதான் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் மனிதன் போராடி கொண்டிருக்கிறான்னு அதுக்கும் மகிழ்ச்சி ஒரு நமக்கு ஒரு பாம் போடுறாங்க. ம். பழக்கமாயிடுச்சு. அதுதான் போகும்போது ஐயா இப்படி இப்படி குணமாயிட்டோம். கையெடுத்து கும்பிட்டு செருப்பு கட்டிட்டு விபூதி இட்டுட்டு, நான் வள்ளலார்கிட்ட போனா விபூதிக்கு வேலை இல்லை, ம். ரமணர்கிட்ட போனா விபூதிக்கு வேலை இல்லை, ஆதிசங்கரர்கிட்ட போனா விபூதிக்கு மந்திரத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா அவனாகவே ஆகிற நிலையை பற்றி மகரிஷியும் சொல்லி கொடுத்துட்டாரு, இந்த பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் இங்கேருந்து போய் வடலூர்ல போய் ஜோதி தரிசனம் பார்த்தாதான் எனக்கு கடவுள் தெரியுதுன்னு சொன்னா எவ்வளவு அறியாமை. அதுக்கப்புறம் ஆழியார் போய் மகரிஷினுடைய சமாதியில உட்கார்ந்து தியானம் பண்ணாதான் எனக்கு அமைதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு அறியாமை தானே. கரெக்ட். நல்ல மகரிஷி அவர்களுடைய இறைநிலை எய்தி அன்று அங்க போய் ஆன்ம சாந்தி தவம் முடிச்சதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலை. சரிங்க ஐயா. நிறைவு ஏன்னா செய்யலாம் இங்க ஐயா. எனக்கு வேலை ஜாஸ்தி இருக்கு. மகரிஷி என்ன செய்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கரெக்டுங்க ஐயா. உங்களுடைய சேவை எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவை, மக்களுக்கும் நிறைய தேவை. நீங்க ஓய்வு எடுத்துக்கலாங்க ஐயா. ரிலீவ் ஆயிக்கோங்க. நாங்க உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்துக்கிறோம். நல்லது. நன்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம், பரமானந்தம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட விரும்பும் நண்பர்கள் சாந்தி அம்மா, நீங்க கன்வீட் பண்ணிட்டு பாடலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிய சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு அனைவரும் தவத்தில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.